இப்போ நான் காமிக்க போகிற ரெசிபி கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ், பட் நம்மளுக்கு கொஞ்சம் புதுமையான ரெசிபி. இதை வந்து கேரளாவில் பொரிச்ச பத்திரி இல்லைன்னா நெய் பத்திரின்னு சொல்லுவாங்க. Hi friends, welcome back to Dr. Nitya's Kitchen. இப்போ நான் காமிக்க போகிற ரெசிபி கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ், பட் நம்மளுக்கு கொஞ்சம் புதுமையான ரெசிபி. இதை வந்து கேரளாவில் பொரிச்ச பத்திரி இல்லைன்னா நெய் பத்திரின்னு சொல்லுவாங்க. லிட்ரலாக சொல்லணுன்னா அரிசியில் ஒரு பூரி. ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, கோதுமை அலர்ஜி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து சாப்பிடலாம். பட் இது ரொம்ப ஃப்ளேவர்ஸமாக இருக்கும், அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அதாவது அரிசியில் பண்ண ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்கும், டம்மியில் லைட்டாக இருக்கும். அதே மாதிரி அதில் சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம்லாம் போட்டுக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரோடு இருக்கும். ஸோ வாங்க இந்த பொரிச்ச பத்திரி, அதாவது அரிசி பூரியோட ஒரு சம்மந்தி. இப்போ சம்மந்தி வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ இதுக்கு வந்து அது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஸோ இந்த அரிப்பத்திரியும் சம்மந்தியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பத்திரிக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு மசாலா அரைக்கணும். அதாவது நீங்கள் வந்து கல்லில் இடித்தாலும் பரவாயில்ல, நான் மிக்சியில் தான் கொரகொரப்பாக அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 3-4 கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம். இதை கொஞ்சம் மிக்சியில் ஒரு கொரகொரப்பாக ஒரு லைட்டாக ஒரு சுற்றிடலாம். ஸோ பாருங்கள், அம்மியில் ஒரு தட்டின மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி வந்து அதை கொரகொரப்பான தட்டி நம்ம வந்து அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதோட நான் வந்து 1 டம்ளர் அரிசி புட்டு பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடியாப்ப மாவு அளவுக்கு ஃபைனாக இருக்காது, ஒரு ஃபைன் ரவை மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்ட் பத்திரி வரும். நீங்கள் வந்து இடியாப்ப மாவுலேயும் செய்யலாம், பட் இதில் வர்ற அளவுக்கு அதில் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது. இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் ப்ளஸ் இப்போ நம்ம 1 டம்ளர் புட்டு மாவு எடுத்துருக்கோன்னா 1.25 டம்ளர் கொதிக்கிற தண்ணி வேணும். ஸோ 1.25 டம்ளர் தண்ணி போட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல். ஸோ இந்த அரிசி வேகணும். ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தொட்டுக்க ஒரு சூப்பர் சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு சம்மந்தி. சம்மந்தினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் வந்து துவையல்னு சொல்லுவோம்ல, கட்டியாக இருக்கிறது, அதை தான் வந்து கேரளாவில் சம்மந்தின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா பிக் பாஸில் வந்து அது ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஒரு சூப்பரான சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதோட ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் புளி, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3-4 கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதோட இதுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்காமல் தரன்னு ஒரு மாதிரி இடித்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து தண்ணி
சேர்க்கவே இல்லை, பட் பல்ஸ் பண்ணி திருப்பி அரைச்சோம். அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த பதம் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான பதம். இதை வந்து கையில் ஒரு உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். சூப்பரான சம்மந்தி ரெடி. ஆக்சுவலாக இந்த சம்மந்தி வந்து நீங்கள் இதுக்கு தான் தொட்டுக்கணும்னு இல்லை, நீங்கள் ரசம் ரைஸ்க்கு சாப்பிட்லாம், இல்லை ஒன்றும் இல்லை, சுடு சாதத்தில் இந்த சம்மந்தி போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அந்த பிணைஞ்சு வச்ச மாவை வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள், அந்த தண்ணி எல்லாம் அப்சார்ப் ஆகி நல்லா டைட் ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வந்து நம்ம பிணைஞ்சிக்கலாம். லைட்டாக சூடு இருக்கும்போதே நீங்கள் பிணையணும். ஸோ நம்ம பூரி உருட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெய் சூடு பண்ணிடலாம். ஸோ இப்போ சின்ன சின்ன சைஸாக எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு வந்து இதை உருட்டி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க, அதில் லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. ஒரு உருண்டை அதில் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு எண்ணெய் தடவின கவர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். கொஞ்சம் தின்னாக்கலாம். ரொம்ப தின்னாக்க தேவையில்லை, இந்த மாதிரி வந்து தின்னானா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணும்போது மீதி இருக்கிறத கவர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த மாவு வந்து உங்களுக்கு ட்ரை ஆயிரும். ட்ரை ஆச்சுன்னா ரொம்ப வெடிப்பு வர ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம், அப்புறம் வந்து அதை லோ மீடியம் ஃப்ளேம் காக்கிருங்க. பாருங்க, பூரி மாதிரி எந்திரிச்சு வருது. இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளுடைய பொரிச்ச பத்திரி இல்லைன்னா நெய் பத்திரி வித் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். உங்களுக்கு ரொட்டீனை விட டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் போல் இருக்கிறப்பமும், இல்லை உங்களுக்கு க்ளூட்டன் அலர்ஜி இருந்தாலும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.